ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் நெட். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் ஒன் டே மேட்ச் நடந்து முடிஞ்சது. அதுல பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து இந்தியாவ கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியா எந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணாங்க, சில கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஆ அவங்க ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா வேற லெவல்ல போட்டாங்க. பட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பேசுவோம். கிஷோர் சொல்லுங்க. இந்தியா எந்த இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ணாங்க? எனி சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாமா? எப்படி? நீங்க ராஜ்கோட்ல சேஸே பண்ணதில்ல அப்படின்ட்டீங்க. கடைசியில நியூசிலாந்து நேத்து அத பிரேக் பண்ணி விட்டாங்க. ஸோ லாஸ்ட் 5 ஓடிஐஸ் ஏமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அத பிரேக் பண்ணி இந்த மேட்ச்ல ராஜ்கோட்டோட புது ஸ்டேடியம்ல நியூசிலாந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து won the toss and opt to bowl, thinking about the dew in the evening. ஆனா ஈவினிங் டியூ இல்ல. அண்ட் நம்ம ப்ரீவியூல பேசின மாதிரியே பிட்ச் ஸ்லோவாச்சு, ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஆஃப்டர்நூன்ல ஈவினிங் கூலாக பிட்சு கொஞ்சம் ஸ்டிஃப் ஆச்சு. ஈவினிங் டியூ இல்லை தான், இருந்தாலுமே இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் ஆடினாங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்துச்சு. 70 ரன்னுக்கு அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ரோஹித் சர்மா ஸ்கோரிங் 24 அண்ட் சுப்மன் கில் ஸ்கோரிங் குட் அண்ட் பியூட்டிஃபுல் 50. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பவர் பிளே வந்து பவர் பிளேல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு 57 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க மேண்டேட்டரி பவர் பிளேல. அது நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறமா அந்த செகண்ட் பவர் பிளேல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 10 டு 40 ஓவர்ல தான் அவங்களுக்கு வந்து டிப் ஆயிருக்கும். நியர்லி ஒரு 20 ஓவர்ஸ் வரைக்கும் சூப்பரா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த 20 ஓவர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்தியாவோட பேட்டிங் அப்படியே ரன் ரேட் எல்லாம் குறைஞ்சிருக்கும். அவங்க செகண்ட் பவர் பிளேல பார்த்தீங்கன்னா மொத்தம் 142 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஸ்கோரே பண்ணியிருக்காங்க 5 விக்கெட் விட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல யார் வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைக்கேல் பிரேஸ்வெல்லும் ஜேடன் லெனாக்ஸ். ஸோ கார்த்திக் சொன்ன மாதிரியே உள்ள ஜேடன் லெனாக்ஸை கொண்டு வந்தாங்க. நம்ம பேசணும் போன ப்ரிவியூ வீடியோல ஜேடன் லெனாக்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ ஹி ஷோட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஹி ஷோட் இஸ் லிஸ்டி எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் மேட்ச். அண்ட் ரெண்டு பேருமே சூப்பரா போட்டாங்க. விக்கெட்ஸ் பெருசா அவங்க மொத்தமா ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்துட்டு ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க அந்த 20 ஓவர்ல. ஆனா எக்கானமி பாத்தீங்கன்னா மைக்கேல் பிரேஸ்வெல் விட்டு 10 ஓவர் 34 ரன் விட்டு 3.4 எக்கானமி தான் விட்டுருப்பாரு. அதே ஜேடன் லெனாக்ஸ் பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 42 ரன் விட்டு 4.2 எக்கானமி தான். ஸோ இந்த ஒரு செமையான கண்ட்ரோல் தான் வந்துட்டு ஆஹ், அந்த மேட்சையே திருப்பிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்தியா அதுக்கு அந்த மிடில் ஆர்டர் ஸ்டார்டிங் கொலாப்ஸ்ல இருந்து ஸோ விராட் கோலி வெட் early ஃபார் 23 ஆஃப் 29, ஸ்ரேயஸ் ஐயர் வெட் டூ early ஃபார் 8 ஃபார் 17. அண்ட் அதுக்கப்புறமா வந்த ராகுலும் ஜடேஜாவும் வந்துட்டு ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் ஒரு 70 ரன் ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு அப்புறமா மறுபடியும் ஐ திங்க் ராகுலும் ராகுலும் நிதிஷ் ரெட்டியும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் எஸ் போடுவாங்க. ராகுல் நிதிஷ் ரெட்டி, எஸ் கரெக்ட், நிதிஷ் ரெட்டி அவங்களும் ஒரு 50 ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ராகுல் ஸ்கோர்டு எக்ஸலண்ட் ஸ்கோரிங் ஆஃப் 112 ரன்ஸ். அந்த இன்னிங் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்லோ பிச்ல அழகா நின்று சூப்பரா அடிச்சிருப்பாரு. 112 ரன்ஸ் இன் நியர்லி 92 பால்ஸ், 11 ஃபோர்ஸ் அண்ட் ஒரு சிக்ஸ். சூப்பரா அடிச்சிருப்பாரு. கூட கீழே சப்போர்ட்டிங் இன்னிங்ஸ் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா 27 ஆஃப் 44 அண்ட் 20 ஆஃப் 21. அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோ இதுவும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பேட் பண்ணாம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா பேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இந்தியா ஃபைனலி ஸ்கோர் 284 ஃபார் 7, கிவிங் 285 எஸ் டார்கெட் ஃபார் நியூசிலாந்து. ஸோ அடுத்து நியூசிலாந்து பேட்டிங் பத்தி சொல்லுங்க கார்த்தி. ஹவு வெல் தே சேஸ் த நான் மேட்ச். அதுக்கு முன்னாடி முடிச்சிடுறேன். அந்த நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மொத்தமா 4 இன்டர்நேஷனல் ஓடி விளையாண்டுருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் ஜெயிச்சதே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 320. அவங்க அடிச்சது எவ்வளோ? 280, 40 ரன் ஷார்டேஜ். அவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 320, அவங்க அடிச்சது 280. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேரல் மிச்சலோட கேஷ் டிராப் 80ல இருக்கும்போது பிரசித் கிருஷ்ணா டிராப் பண்ணாரு. மேபி போன மேட்ச்ல நியூசிலாந்து ஒரு முக்கியமான டைம்ல வந்து டேரல் மிச்சல் கேஷ் டிராப் பண்ணாரு. அண்ட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா டேரல் மிச்சலோட கேட்ச் முக்கியமான டைம்ல இந்தியா டிராப் பண்ணிட்டாங்க. அண்ட் பாத்துங்க எப்படி மேட்ச் இருக்குன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஸ்லைட் எக்ஸ்பென்சிவ் நேத்து. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், கொஞ்சம் இல்ல கொஞ்சம் அதிகமாவே எக்ஸ்பென்சிவ் தான் நேத்து. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட கொலாப்ஸ், விராட் கோலி விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா ஐ திங்க் சுப்மன் கில் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா அப்படியே டக்குன்னு அப்படியே கொலாப்ஸ் ஆயிருவாங்க இந்தியா. சூப்பர் ஒரு கில். டாப் 4 பாத்தீங்கன்னா.
எஸ். சுப்மன் கில்லுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயர், கோலி அப்படியே டக்கு டக்குன்னு அவுட் ஆயிருவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அண்ட் கார்த்திக் சொல்லுங்க. நியூசிலாண்டோட பேட்டிங் அப்ரோச் எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ஒரு வேற லெவல் பேட்டிங் அப்ரோச். அவங்க நல்லா ஸ்டெடியா கேம கொண்டு போனாங்க. அத பத்தி சொல்லுங்க கார்த்திக். டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ஒரு 10 ஓவர்ஸ்ல கொஞ்சம் திணற விட்டாங்க இந்தியன்ஸ் அவங்கள. ஒரு பவர் பிளேல 2 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்க. ஹென்ரி நிக்கோலஸ் சரி, இந்த பர்த் ஓப்பனர்ஸ் லாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்லியன் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவரேஜ் வந்து 4.5 தான். ஏன்னா, அவர் அவ்வளோ ரன்ஸ் அடிச்சது சின்ஸ் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறமா. அவரு நேத்து சூப்பரா நாக் அவுட். அவரோட நாக் வந்து தெரிஞ்சது. என்னமோ இந்த டேரி மிச்சல் அந்த 100 அடிச்சிருந்தா கூட வில்லியனோட கான்ட்ரிபியூஷன் நான் பாராட்டிதானோ. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டேரி மிச்சல் பார்த்தீங்கன்னா, ஓவருக்கு ஒரு 4 வந்து டார்கெட் பண்ணிட்டு ரன் ரேட் வந்து 5 to அந்த 7, 8லயே கொண்டு போட்டாங்க. நிறைய பிரஷர் போடல இந்தியன் பவுலர்ஸ் மேல. ஈஸியா ஆடிட்டாங்க. அந்த கேட்ச் டிராப் மேபி அந்த புடிச்சிருந்தா மேபி போயிருக்கலாம். அப்ஸ் அண்ட் இந்த பக்கம், இந்த பக்கம் திரும்பிக்கலாம். பட் டேரி மிச்சல், வில் கேங் பார்ட்னர்ஷிப் ஆல்மோஸ்ட் மேட்ச ஸ்டீல் பண்ணிட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கும். சூப்பரா ஆடுனாங்க. அது இல்லாம டேரி மிச்சல் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 4 இன்னிங்ஸ்ல ஒரு 300 என்னமோ அகைன்ஸ்ட் இந்தியா மட்டும் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா எல்லாமே 50 பிளஸ் ஸ்கோர்ஸ் தான் அடிச்சிருக்கா. ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஐ திங்க் அகைன்ஸ்ட் இந்தியா. இஸ் அ பெர்ஃபெக்ட்டா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடர்ன் டே ஓடிஐ பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது என்ன பொறுத்தவரைக்கும் டேரல் மிச்சல். வில்லியன் கம்ஸ் டு பேக் ஒரு கீ ஃபார் நியூசிலாந்து. த சீரிஸ் இஸ் அலைவ். நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கணும் என்ன பண்ண போறாங்கன்னு. அகைன்ஸ்ட் இண்டோர்ல ஆட போறாங்க. அதுவும் இந்த மாதிரி பேட்டிங் பிட்ச் தான் பார்க்கணும் என்ன பண்ண போறாங்கன்னு. தேங்க் யூ கார்த்தி. அண்ட் டேரல் மிச்சல் மொத்தம் 6 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாக்கு அகைன்ஸ்டா ஓடிஐல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 16 ரன். அண்ட் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 88 ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். 3 செஞ்சுரி வச்சிருக்காங்க. 2 50 பிளஸ் ஸ்கோர். இந்தியான்னு வந்தாலே பொறுக்குறாரு டேரல் மிச்சல். ஓகே ஓகே கார்த்தி. இப்போ நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா கண்ட்ரோலா பவுலிங் போட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க தான் நியூசிலாண்ட மேட்ச்குள்ளேயும் கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் எக்ஸ்பென்சிவ். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டெஃபினெட்லி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நியூசிலாந்து இந்தியன்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். குல்தீப் யாதவும் சரி, ஜடேஜா சரி. நியூசிலாந்து பொறுத்தவரை இன்எக்ஸ்பீரியன்ஸ். மைக்கேல் பிரைஸ்லாம் அந்த ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் பொறுத்தவரைக்கும். கிளின் பிலிப்ஸும் சரி பேட்டிங் ஆல்ரவுண்டர். லெனக்ஸ் டெபியூட்டட். பட் தே ஆர் பெட்டரா பண்ணாங்க இந்தியாவோட. அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த 23 ஓவர்ஸ்ல 89 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸா கொடுத்தாங்க. லெஸ் தென் ஃபார் த எக்கனாமி. பட் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 18 ஓவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 126 ரன்ஸ் கொடுத்து 1 விக்கெட் தான். ஸோ எக்கனாமி இஸ் ஆல்மோஸ்ட் 7 அந்த மாதிரி இருந்தது. மேபி இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டிருந்தா இந்த மாதிரி மாறி இருக்கலாம். மேபி அந்த நைட் டியூ ஃபேக்டர் தான் பொறுத்தவரைக்கும் நேற்று மேட்ச்ல மேபி அந்த சேசிங்னால கொஞ்சம் அவங்க டார்கெட் பண்ணி ஆடிட்டாங்க. ஓகே, இது ஒரு மேட்ச் தான் பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் பெட்டரா வந்துட்டாங்க ஸ்பின்னர்ஸ். பார்க்கலாம். லெனக்ஸ் கொண்டு வந்தாரு, ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. ஒரு 10 ஓவர்ஸ் 42 இந்த டெபியூட் மேட்ச்ல ஒரு எக்ஸலண்டா இருந்த அவங்க ஸ்பெல் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது இல்லாம ஒரு 46, 48 ஓவர்ஸ் தான் கொடுத்தாங்க. நம்பி பிரேஸ்வெல் அவரை வந்து நீ பரவாயில்ல போடுப்பான்னு கொடுத்தா அந்த ஓவர் 2 ஓவர் சூப்பரா போட்டாரு. பவுண்டரிஸ் தரல. ஒரு 6 or 7 ரன்ஸ் கொடுத்து அந்த டெட்ல எக்கனாமிக்கா சூப்பரா போட்டாரு. சூப்பரா பண்ணார் லெனக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நியூசிலாந்து இந்த டீம் ஒர்க் பர்ஃபெக்டா பண்ணாங்க நேற்று பொறுத்த வரைக்கும். இந்த டீம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பவுலிங் சரி, அந்த பேட்டிங் தான் 2 டேரி மிச்சல், வில்லியன் சூப்பரா ஆடினாரு. they deserve to win yesterday. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவ செட்டில் ஆகவே விடல. என்ன பொறுத்த வரைக்கும் டேரல் மிச்சலும், வில்லியங்கும். அங்க தான் கொஞ்சம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு 2 ஓவர் தான் குடுத்தாங்க. குல்தீப் யாதவ் ஸ்லைட் எக்ஸ்பென்சிவா இருக்கும்போது இன்னொரு 2 ஓவர் குடுத்து பார்த்துருக்கலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்கன்னா, லிஸ்டே மேட்சஸ்ல வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எப்போ கதவு திறப்பாங்க ஓடிஎல் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம் அதை பத்தி. அண்ட் see you in next video guys. Thank you for watching the video. Tata, bye bye.